ஹாய். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் என்னென்னா டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச். ஸோ ரிசர்ச் அப்படின்ற டைப்ஸு, அதோட பேசிக்கான இன்ட்ரோ இதுதான் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் வந்து தேர் ஆர் அ லாட் ஆஃப் டைப்ஸ். ஸோ ரிசர்ச்னால் என்ன? ஆராய்ச்சி பண்ணுறது. ஏதாச்சும் ஒரு டாப்பிக்கை எடுத்து அதில் இருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக தப்பாக எந்த அளவுக்கு கரெக்டாக எந்த அளவுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத டைசெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ணுறது தான் ரிசர்ச். ஓகேவா? ஸோ ஒரு பேசிக்கான ரிசர்ச்சோட எய்ம் என்னென்னா தெரியாததை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். ஓகேவா? ஸோ ரிசர்ச்சில் வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டைப் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் ரிசர்ச். ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னால் என்ன? ஃபண்டமெண்டல் அப்படின்னா என்ன? பேசிக்காக பண்ணக்கூடிய ரிசர்ச். ஓகேவா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ நான் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மூவி வந்து பார்க்குறேன். அந்த மூவியில் வந்து எனக்கு சில ஃபேக்ட்ஸ் எல்லாம் உண்மையா பொய்யா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்போ நான் என்ன செய்கிறேன்னா, அந்த படம் பார்த்து முடிச்சுட்டு ஒரு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ணுறேன். இது உண்மையாகவே நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி நம்மள நிறைய பேர் பண்ணுவோம். ஒரு கேரக்டர் பார்க்குறோம், இது உண்மையான கேரக்டரா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கூகுள் சர்ச் பண்ணி அது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்ற ஒரு பேசிக்கான ரிசர்ச். இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் வந்து வெறும் க்யூரியாசிட்டினால், அதாவது ஆர்வ கோளாறுனால நம்ம பண்ணுறதுனால தான் இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் இருக்குது. இதோட ஒன்லி மோட்டிவ் என்ன தெரியுமா? நாலேஜ் கெயின் பண்ணுறது மட்டும்தான். ஓகேவா? அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற ஆசையில் நம்ம தேடுறோம், தேடி அந்த நாலேஜை கெயின் பண்ணிக்கிறோம். மற்றபடி இதுக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் கிடையாது. ஓகேவா? தெரிஞ்சுக்கிறதுக்காக தேடுற அந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச் தான் பேசிக்கான ரிசர்ச். ஓகேவா? ஸோ இப்போ வந்து இதில் வந்து ஜென்ரலைசேஷன்ஸ் வந்து கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் கேதரிங் நாலேஜ் ஒன்லி ஃபார் த சேக் ஆஃப் நாலேஜ். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரிசர்ச்சில் வாட், வை, when, how இந்த 5W சொல்லுவாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி இந்த 5Wஸை தேடுறது தான் ஃபண்டமெண்டல் ரிசர்ச். இதுதான் பேசிக் கைண்ட் ஆஃப் ரிசர்ச். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ரிசர்ச். எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது வந்து எவிடன்ஸ் பேஸ் பண்ண ரிசர்ச். ஓகேவா? அப்சர்வ் பண்ணி மெஷர் பண்ணி, அதாவது ப்ரூஃபோட இருக்கிறது தான் வந்து எம்பிரிக்கல் ரிசர்ச். இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு பேசிக்கான ரிசர்ச். ஓகேவா? ஸோ ஈவினிங்க்கு மேலே இப்போ வெளியில் போகலாமா அப்படின்னும் போது நிறைய கல்ச்சர்ஸில் போகலாம், போகக்கூடாது, தேவையில்லை, அவாய்ட் பண்ணிக்கலாம்ங்கிற மாதிரி நிறையா பிலீஃப்ஸ் இருக்குது. கல்ச்சர்ஸோடு சேர்ந்து நிறையா விஷயங்கள் இருக்குது. ஆனால் எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது ப்ரூஃபை மட்டுமே பேஸ் பண்ண ரிசர்ச். எந்த ஒரு தியரியையோ பிலீஃப்ஸையோ நம்பாது, வெறும் ப்ரூஃப்ஸை மட்டும் நம்புகிற ரிசர்ச் தான் எம்பிரிக்கல் ரிசர்ச். ஓகேவா? ஸோ எம்பிரிக்கல் ரிசர்ச் அப்படிங்கிறது கண்டிப்பாக எக்ஸ்பெரிமெண்டல் பேஸ்டு எவிடன்ஸ் கண்டிப்பாக அதுக்கு வேணும், வெரிஃபையபிளான எவிடன்ஸ் வேணும். அப்படி இல்லைன்னா அது எம்பிரிக்கல் ரிசர்ச்சாக ஆகாது. ஸோ எம்பிரிக்கல் ரிசர்ச்சில் வந்து 2 டைப்ஸ் இருக்குது. குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்ட் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு இருக்குது. ஸோ பை த நேம் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்றது வந்து குவான்டிட்டியை குறிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது 100% விமனில் வந்து 80% ஆஃப் த பீப்புள் ஆர் மோர் ப்ரான் டு ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷன் அப்படின்னு சொல்லும் போது 80% எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, தே டேக் அ குரூப் ஆஃப் பீப்புள், அதில் எல்லாரையும் வந்து ஒர்க் பண்ணி இதில் 80% ஆஃப் பீப்புள் ஆர் மோர் ப்ரோன் டு டிப்ரெஷன் அண்ட் ஆன்சைட்டி அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து பேக் பெஞ்சர்ஸ் எல்லாரையும் எடுத்துகிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது, ஸ்கூலில் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஒரு ரிசர்ச் கொடுக்குறாங்க. அப்படின்னா எல்லாமே வந்து they do the research, evidence, டேட்டாவை கலெக்ட் பண்ணி இத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க, இத்தனை பர்சன்டேஜ் பீப்புள் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்பர் டேட்டா கொடுக்குறாங்க இல்லையா? இப்போ வந்து 10ல் 7 பேர் வந்து they are prone to heart disease அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா 10ல் 7, அந்த 7ன்ற அந்த நியூமரிக்கல் டேட்டா, அந்த டேட்டா நியூமரிக்கல் டேட்டா கொடுக்கறது தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச். ஓகேவா? ஸோ நியூமரிக்கல் பேஸ்டு டேட்டா தான் குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தா நமக்கு சென்சஸ் எடுக்கிறாங்க, சர்வே எடுக்கிறாங்க, எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ணுறாங்க இல்லையா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கரெக்டாக நியூமரிக்கல் டேட்டாவோடு இருக்கும். இதெல்லாம் வந்து குவான்டிடேட்டிவ் ரிசர்ச்சோடைய எக்ஸாம்பிள். குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்னால் என்ன அப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறது ஒரு நான் நியூமரிக்கல் டேட்டா. அதாவது சில விஷயங்கள் எல்லாத்தையுமே டேட்டாவால் வந்து மெஷர் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கட்டும், இப்போ வந்து நீங்கள் சென்னைக்கு வரீங்க, ஹவு டு யூ லைக் திஸ் சிட்டி அப்படின்னு கேட்கும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், ஒப்பீனியனாக இருக்கட்டும், இல்லை ரீசன்ஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், இதை நீங்கள் வந்து நியூமரிக்கல் டேட்டாவில் மெஷர் பண்ண முடியாது. ஒருத்தரோட எக்ஸ்பீரியன்ஸையோ ஒப்பீனியன்ஸையோ கருத்துக்களையோ இதை வந்து நம்பரில் கொண்டு போக முடியாது. ஸோ இந்த மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ஸ்ட்ரக்சர்ட் ஆர் செமி ஸ்ட்ரக்சர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சோடைய
நம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்மால் கம்பேர் டு அ குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச். ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து எக்ஸ்பெரிமெண்ட்ஸ், இன்டர்வியூஸு இந்த மாதிரி விஷயங்கள்லேருந்து எடுக்கக்கூடிய ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்பெரிமெண்டல், அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், இதை தான் வந்து குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து சைக்காலஜிக்கல் கேஸ் ஸ்டடி இருக்குல்ல, அதை ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அப்படி இல்லைனா நான் சொன்ன மாதிரி இது மாதிரி இன்டர்வியூஸ் எடுக்கிறாங்களா, ஹவு டு யூ ஃபைண்ட் திஸ், இந்த கடையிலேருந்து வாங்குனீங்களே, ஹவ் ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட், இந்த ஏரியா உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காது, அந்த மாதிரி வந்து நிறையா ஒப்பீனியன்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச்சில் வருது. குவான்டிடேட்டிவில் நியூமரிக்கல் டேட்டா பேஸ்டு ரிசர்ச் வருது. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா எம்பிரிக்கல் ரிசர்ச்ன்றது 2 டைப்ஸ். பட் எம்பிரிக்கல் ரிசர்ச்சில் வந்து சில வே ஆஃப் மெத்தட்ஸ் வந்து சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா எவாலுவேஷன்ன்றது வந்து ஆராய்ச்சி பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன்னா கூர்ந்து கவனிக்கிறது. இண்டக்ஷன் நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அதை வந்து லைக் யூ ப்ராசஸ் வாட் யூ ஹேவ் கேதர்ட். நெக்ஸ்ட் வந்து டிடெக்ஷன்னா இல்லை எது தேவை இல்லைன்றதை ரிஜெக்ட் பண்ணுறது. நெக்ஸ்ட் அதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறது, இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா. ஸோ இந்த 5 critical steps ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் இன் எம்பிரிக்கல் மெத்தடாலஜி. ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இவாலுவேட்டிவ் ரிசர்ச் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருக்காங்க. இவாலுவேஷன் பை த நேம் யூ நோ, நம்ம வந்து ஒரு ரிசர்ச் பண்ணி எவாலுவேட் பண்ணுற பர்பஸ்க்காக பண்ணுற ரிசர்ச் தான் எவாலுவேட்டிவ் ரிசர்ச். ஸோ இது வந்து கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ப்ரோக்ராம்ஸ்லாம் இது அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கரெக்டாக சொல்லணுன்னா ஒரு ப்ராஜெக்டோட இம்ப்ளிமெண்டேஷன், இதோட அவுட்கம் எப்படி வந்திருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் எவாலுவேட்டிவான ரிசர்ச் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இவாலுவேஷன் எதுக்கெல்லாம் பண்ணுவாங்கன்னா, ஒரு அக்கௌண்டபிலிட்டியாக இருக்கட்டும், ஒரு இடத்துல இருக்க டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பசங்களுக்கு எவ்வளோ நாலேஜ் போய் சேர்ந்துருக்குன்ற ஒரு ஃபீட்பேக் மெஷர் பண்ணுறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து எவாலுவேஷன் ரிசர்ச் தான். ஸோ ஆக்ஷன் ரிசர்ச் கொடுத்துருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் எவாலுவேஷன் ரிசர்ச்சில் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதாவது வந்து இன்புட் மெஷர்மெண்ட், அவுட்புட் மெஷர்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ், இந்த மாதிரி வந்து ப்ராசஸ் எவாலுவேஷன், குவான்டிடேட்டிவ் மெத்தட்ஸ், குவாலிட்டேட்டிவ் மெத்தட்ஸ், காஸ்ட் அனாலிசிஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட் குவாலிட்டி அசஸ்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் தான். ஒரு ப்ராடக்டோட குவாலிட்டி அனலைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம இப்போ டீச் பண்ணிவிட்டு அவுட்கம் ஃபீட்பேக் கேட்குறோம்ல, அதுவாக இருக்கட்டும், இல்லைனா வந்து என்ன சொல்கிறது, இந்த குவான்டிடேட்டிவ் நம்பர்ஸு, குவாலிட்டேட்டிவ் ஃபீட்பேக்ஸு, காஸ்ட் அனாலிசிஸு, இது எப்படி ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சு எத்தனை பேருக்கு வந்து ஒரு சேஞ்ச் ஆஃப் ஒப்பீனியன் இருக்குது, இது எல்லாமே வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஃபீட்பேக் ரிசீவ் பண்ணுற ரிசர்ச் ஸ்டடீஸ் தான். ஸோ அதில் முக்கியமான ஒரு டைப் தான் வந்து ஆக்ஷன் ரிசர்ச். ஆக்ஷன் ரிசர்ச்னால் என்னென்னா, இந்த டேர்ம் வந்து கர்ட் லூவின் அப்படிங்கிற ஒரு ஜெர்மன் அமெரிக்கன் சைக்காலஜிஸ்ட் தான் காயின் பண்ணார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் நாட் ஓன்லி இம்ப்ளிமெண்டட் இன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன், பட் எல்லா இடத்துலையுமே இந்த ஆக்ஷன் ரிசர்ச் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இது ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு வே ஆஃப் ரிசர்ச் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ஐடென்டிஃபை த ப்ராப்ளம் எங்கே இருக்குது, வீக்னஸ் எங்கே இருக்குது, எந்த இடத்துல லேக் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப். நெக்ஸ்ட்டு ஸ்டெப் அந்த ப்ராப்ளமை பற்றின டேட்டா கலெக்ட் பண்ணுறது. இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம், இல்லை இந்த ப்ராப்ளமை இன்னும் எப்படி பெட்டர் ஆக்கலாம், இந்த பெர்ஃபார்மன்ஸை இன்னும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டீம் இருக்காங்க, ஒரு ப்ராடக்டை வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. அப்போது தே ஃபீல் தட் த சோஷியல் மீடியா டீம் இஸ் நாட் பெட்டர் டு ஹேண்டில் திஸ். அப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அப்போது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் தான் லேகிங்காக இருக்குது அப்படின்னு ஒரு ப்ராப்ளமை வந்து ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்ற கலெக்ட் டேட்டா ஆன் த ப்ராப்ளம். ஸோ how they can replace the digital marketing team or how they can motivate them to perform better அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ், அனலைஸ் அண்ட் இன்டர்பிரெட் த டேட்டா. இவங்க ஃபீல் பண்ணுற அந்த லேக் வந்து இது உண்மைதானா, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் செக் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளான் டெவலப் பண்ணி அந்த ப்ராப்ளமை பெட்டராக்க ட்ரை பண்ணுறது. நெக்ஸ்ட் அந்த பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது. அப்படி அதுக்கு நெக்ஸ்ட்டு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறது. திரும்ப வேறு என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு ஐடென்டிஃபை பண்ணி திரும்ப அதை ஒர்க் பண்ணுறது. இது வந்து ஒரு சைக்கிள் மாதிரி. ஓகேவா? நான் சொன்ன மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க ஒரு ப்ராடக்ட் லான்ச் பண்ண போகிறாங்க. அவங்களோட டீமில் ஒரு லேக் இருக்குது. ஓகே, சோஷியல் மீடியா டீம் வீக்காக இருக்குன்னு அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்னன்றதை, ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றதை உணர்றாங்க. ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ப்ராப்ளமை அனலைஸ் பண்ணுறாங்க, என்ன பண்ண முடியும்னு. நெக்ஸ்ட்டு அந்த ப்ராப்ளமோடைய விஷயத்தை சேஞ்ச் பண்ணுறாங்க. அந்த சேஞ்சுக்கு அப்புறம் ப்ராப்ளம் சரியாச்சா இல்லையா, பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கா இல்லையான்றதை அனலைஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து தே ஸ்டார்ட் எவால்வேட்டிங் த ரிசல்ட்ஸ் ஆஃப் த ப்ராப்ளம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வேறு என்ன நியூ ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத ரிப்பீட் பண்ணுறாங்க ப்ராசஸை. ஸோ
இந்த மாதிரி ஒரு கம்பெனியோ ஒரு பிஸ்னஸோ ஒரு கிளாஸ் ரூமோ இந்த ஆக்ஷன் ரிசர்ச்சில் வந்து திரும்ப திரும்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்கன்னா திஸ் வில் பி அ பெட்டர் ஃபோரம் ஃபார் த பெட்டர் என்வாயர்மெண்ட் டு லேர்ன் அண்ட் இம்ப்ரூவ் தெம் செல்ஃப். இதுதான் ஆக்ஷன் ரிசர்ச் சொல்கிறது. ப்ராப்ளமை ஐடென்டிஃபை பண்ணு, ப்ராப்ளமை சால்வ் பண்ண ட்ரை பண்ணு, ப்ராப்ளமை சால்வ் பண்ணு, எப்படி ப்ராப்ளம் சால்வ் ஆனதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றதை நோட் பண்ணு, திரும்ப வேறு என்ன புது ப்ராப்ளம் இருக்குன்றதை கண்டுபிடி, திரும்ப இந்த ப்ராசஸை ரிப்பீட் பண்ணு. இதுதான் ஆக்ஷன் ரிசர்ச் கொடுக்குற ஒரு சைக்கிள். இந்த சைக்கிள் வந்து எல்லா இடத்துலையும் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது த பிளேஸ் பிகம்ஸ் அ பெட்டர் ஒர்க் பிளேஸ் ஆர் அ பெட்டர் பிளேஸ் டு எஜுகேட் தெம் செல்ஸ் அண்ட் ஆல். ஸோ இப்போ நம்ம பார்த்தது த டைப்ஸ் ஆஃப் ரிசர்ச்சில் ஃபண்டமெண்டல் ரிசர்ச், எம்பிரிக்கல் ரிசர்ச். எம்பிரிக்கல் ரிசர்ச்சில் குவாலிட்டேட்டிவ் ரிசர்ச், குவான்டிடேட்டிவ் ரிசர்ச் அண்ட் இந்த எம்பிரிக்கல் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே பார்த்தோம். அப்புறம் எவாலுவேஷன் ரிசர்ச்சில் இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்டெப்பான ஆக்ஷன் ரிசர்ச்சை இன் டீட்டெயில் பார்த்தோம்.